அன்று பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செஞ்ச அந்த உறுப்பினர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள். இன அழிப்புல முதலாவது செய்யறது என்னது? மக்களை சாவடிக்கிறது. நாங்க எதிர்பார்க்கிறோம் அரசும் வாய மூடிட்டு இருக்காம பேசுவாங்க. அரசு இப்ப வாய மூடிட்டு தான் இருக்குது. வாய மூடி சரி வராது. பலஸ்தீன் இனப்படுகொலையை நிறுத்து என்று வலியுறுத்தி தற்பொழுது கொழும்பு கம்பெனி வீதியில் அமைந்திருக்கின்ற டிமெல் சிறுவர் பூங்காவிற்கு முன்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டாண்டு காலமாக இடம்பெறுகின்ற இந்த யுத்தத்திலே, இந்த போரிலே அநியாயமாக பலஸ்தீனை சேர்ந்த மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும். அதற்கு இலங்கை அரசாங்கமும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். இந்த இனப்படுகொலைக்கு எதிராக, அதாவது பலஸ்தீனில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு இலங்கை அரசும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது சிவில் செயற்பாட்டாளர்கள் இன்னும் பலர் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ரிசா சாருக் ஆகியோரும் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை குரல் பதிவாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பாக திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். இப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு எதிர்ப்பு தெரிவித்து, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அவர்களுடைய உருவப்படங்களை பிடித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இனப்படுகொலையாளிகள் இவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுக்க வேண்டும், இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்க வேண்டும், விரட்ட வேண்டும் என்று வலியுறுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் முன்னெடுத்தவர்கள். இப்பொழுது ஆர்ப்பாட்ட பேரணியாக முன்னகர்ந்து செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். போலீசார் இந்த இடத்திலே ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காரர்களுக்காக குவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இப்பொழுது ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாக போயிடுது. இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் வின்சைகளுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்சன் கொழும்பு கம்பெனி வீதி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாக இருந்து இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட பேரணியாக அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமா ஆர்ப்பாட்டம் நடத்தினது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ட்ரேட் யூனியன், அதே போல சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்று இஸ்ரேலால் நடக்கக்கூடிய அநியாயம், பலஸ்தீன மக்கள் 55,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறார்கள், 20,000க்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகளை கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு எதிராக இலங்கையிலே வாழக்கூடிய நாங்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை நாடு. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவா, பலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமான ஒரு நாடு வரவேணும் என்று தான் தொடர்ந்து எங்களுடைய நாட்டுடைய வரலாறு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்திட்டே எதிர்பார்க்கிறது அதுதான். ஏனென்றால் அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. இப்போது இந்த நாட்டிலே வந்திருக்கக்கூடிய சட்ட விரோதமான இஸ்ரேல் நபர்களை மீண்டும் திருப்பி அனுப்புறது, சட்ட விரோதமான கட்டிடங்கள் இருக்கிறது கொழும்பு நகரத்திலே இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட சட்ட விரோதமான கட்டிடங்கள், அதை உடனடியாக மூட வேணும். அதை மூடி இன்று இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அன்று பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செஞ்ச அந்த உறுப்பினர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள். எனவே அந்த ராணுவ உறுப்பினர்களை மீண்டும் இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய முடிவை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டுடைய வரலாறு தான் பலஸ்தீன் மக்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறு எங்களுடைய நாட்டுக்கு இருக்கிறது. அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் தற்போது பலஸ்தீன்ல இன அழிப்பு ஒன்று இருக்குது. இன அழிப்புல முதலாவது செய்யறது என்னது?
மக்களை சாவடிக்கிறது. ரெண்டாவது என்ன செய்யறது? ரெண்டாவது மக்களை டிஸ்பிளேஸ் ஆக்குறது. மூணாவது செயல்பாடு என்னது? மக்களை பட்டினி போடுறது. இப்ப இஸ்ராயல் இந்த ஜெனோசைட செய்யறது இப்படிதான். தற்போது மக்களை சாவடிச்சிருக்கிறாங்க. 3,77,000 பேர் மக்களை சாவடிச்சிருக்கிறாங்க. தற்போது என்ன செய்யறாங்க? மக்களை டிஸ்பிளேஸ் ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காம உணவு இல்லாம சாகிறது கழிச்சிருக்கிறாங்க. இது பிழையான செயல்பாடு. முழு உலகமே பார்த்துருக்கு சம்பந்தமாக. மே மாசம் 27ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் இந்த சாப்பாடு எடுக்க போன பிள்ளைகள் பெரியோர்கள் எல்லாரும் 548 பேரை கொண்டிருக்கிறாங்க. இது மனித நேயத்துக்கு சரியில்லாத ஒரு செயல்பாடு. எங்களுக்கு தெரியும் 1948ஆம் ஆண்டிலிருந்து இந்த படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. இது பெரிய இஸ்ராயலை செய்யறதுக்கு அமெரிக்கன் செயல்பாடு. இது நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். உலக பூரா மக்கள் இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனா நாங்க இலங்கையிலேயும் நாங்க தொழிற்சங்கங்கள், வெகுஜன அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து நாங்க இந்த செயல்பாடு செய்யறோம். நாங்க எதிர்பார்க்கிறோம் அரசும் வாய மூடிட்டு இருக்காம பேசுவாங்க. அரசு இப்ப வாய் மூடிட்டு தான் இருக்குது. வாய் மூடி சரி வராது, பேச வேண்டும். அதனால அரசுக்கு நாங்க உறுதியாக சொல்றோம், பேச சொல்லி. இது சம்பந்தமாக நிலைப்பாடு என்னது? நிலைப்பாடு மறைச்சிருந்து சரி வராது. எங்களுக்கு தெரியும் வானிலை நடந்ததுதான். வானிலை முதலாவது மக்களை கொண்டாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? அவங்க டிஸ்பிளேஸ் ஆக்கலாம். மூணாவது பட்டினியில போட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு தெரியும். அதனால தான் முல்லைவாய்க்கால் காஞ்சி கூட குடிக்க வந்தது. அது அங்கே நடக்குது. அதனால நாங்கள் சொல்றோம், இந்த செயல்பாடு நிறுத்த வேண்டும். நாங்கள் அதுக்காக எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். நாங்கள் உறுதியாக சொல்றோம். நாங்கள் இன்றைக்கு பலஸ்தீனில் நடக்கிற கொடூரமான இன அழிப்புக்கு எதிராக எங்களால் முடிஞ்ச ஒரு குரல் ஒன்று கொடுக்கறதுக்கு. இனி உலகத்தில் எங்கே இன அழிப்பு நடந்தாலும், மனிதர்கள் இருந்தாலும் அதுக்கு எதிராக நாங்கள் நிற்கணும்னு சொல்லுவது கட்டாயமாக எங்களோட மனிதநேயம் உள்ள எல்லா மனிதர்களும் கட்டாயமாக அதுக்கு முன்வரணும். இனி சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மருந்து இல்லாமல் ஹாஸ்பிட்டல் 36 நிலத்துக்கு தரமட்டமாக்கின ஒரு ஊரொண்டு இருக்கிறேன்டா, அது காசா தான். நீ அந்த மக்களுக்கு சுதந்திரமாக சாப்பாடு உண்ண, சுதந்திரமாக மூச்செடுக்கிறதுக்கு, சுதந்திரமாக பேசுறதுக்கு ஒரு தனி நாடு ஒன்று வேணும்னு சொல்ல கோரிக்கையை கொடுக்கத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சாமகாமி பாகமன்னு வந்திக்கிறோம். இனி எல்லாரும் அவங்களோட இறைவன்கிட்ட வேண்டுகோங்க, ஒரு கொலை இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிற நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒன்று பலஸ்தீன் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட கடவுளை வேண்டிக்கோங்க. ஒரு பிச்சைக்காரன்கிட்ட கூட நாங்கள் போய்த்து சாப்பிட இல்லை என்ன சரி தாண்டா, அந்த பிச்சைக்காரன் அவங்கக்கிட்ட இருக்கிற சாப்பாடால் அரைவாசி தரி எங்களுக்கு தருவாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல்னு சொல்லி ஒரு நாடு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாங்குவோன்னு சொல்லி அந்த சாப்பாடு எடுக்க வர மனுஷருக்கு துப்பாக்கி சூடு நடத்துறது மாதிரி ஒரு கொடூரமான கேவலமான வேலை நாங்கள் முழு உலகத்தில் எங்கேயுமே பார்த்தில்ல. நாங்கள் வாழுகிற இந்த நூற்றாண்டில் கொடூரமான மனிதன் தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹு. இனி இந்த உலகத்துக்கு அமைதி நிலைநாட்டோன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே.
Justice!